அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அசோக் சார், நீங்க தானே சார் ஹோஸ்ட்? எஸ் மேம். சார் நீங்களா? ஓகே சார். அனைவருக்கும் சொல்லுங்க மேடம். ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். சென்னமா மேம் சொல்லுங்க மேம். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ அதிகாலையில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881. அதில் இப்போ வந்து ரேஷ்மா மேம் எடுக்கிறாங்க. 52 நம்ம இப்போ பார்க்க 53 இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். 53 இங்கிலீஷில் யார் வாசிக்கிறீங்க? 53 சூப்பர். தமிழ்ல சுரேஷ் சார் தமிழ்ல வாசிக்கலாமா? ஓகே. பிரவீனா மேம் நீங்க இங்கிலீஷ்ல வாசிங்க, சுரேஷ் சார் தமிழ்ல வாசிங்க. செல்லமா மேம் நெக்ஸ்ட் வாசிக்கலாம் மேம். சார் 53 கம்ப்ளீட் பண்ணிருக்கு சார் நேத்து. 53 தான். சரி ஓகே. 54 சார். பிரவீனா மேடம் 54. Okay, sir. Good morning. Negotiable Instrument Act 1881, Section 54. Instrument endorsed in blank, subject to the provisions hereinafter contained as to crossed checks. A negotiable instrument endorsed in blank is payable to bearer thereof, even although originally payable to order. Thank you, sir. மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881 பிரிவு 54. வெற்று மேற்குறிப்பு எழுதப்பட்ட முறை ஆவணம். தலைப்பது குறுக்கு கோடிட்ட காசோலைகளை பொறுத்து இதன் பின்பு இதில் அடங்கியுள்ள வகைங்களுக்கு உட்பட்டு வெற்று மேற்குறிப்பு எழுதப்பட்டிருக்கிற ஒரு மாற்றுமுறை ஆவணம் அது முதலில் ஆணையின்படி செல்லத்தக்கதா இருந்த போதிலும் அதனை கொணர்பவருக்கு செலுத்தத்தக்கதாகும். முடிஞ்சிச்சு. ஓகே சார். சோ நம்ம இன்னைக்கு வந்து செக்ஷன் 54 நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த செக்ஷன் 54 அண்ட் செக்ஷன் 55 இந்த ரெண்டுலயுமே நம்ம எதை பத்தி டெல் பண்ணுவாங்க அப்படின்னா, பிளாங்க் endorsement and fill endorsement. ஓகேவா? சோ இதுலதான் என்ன அப்படின்னா, blank endorsement இருந்துச்சுன்னா அது பேரு bearer instrument. பிளாங்க்னா எது பிளாங்க்? ஜஸ்ட் ஒரு என்டார்ஸ்மெண்ட் இருக்கு, ஓகே. சோ ஒரு என்டார்ஸ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு என்டார்ஸ் பண்ணி சைன் பண்ணி மட்டும் இருக்கிறது தான் என்னது, அதாவது பே டு பர்சனோட நேம் இருக்காது. ஓகேவா? சோ இதுதான் பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட். பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லுவோம்? பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபில் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபில் என்டார்ஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பே டு என்ன யாரோ பர்சன் நேம் மிஸ்டர் ஒய் அப்படின்னு சொல்லி எக்ஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா என்டார்ஸ் வந்து. சோ இதுதான் என்ன அப்படின்னா ஆர்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். சோ இந்த ரெண்டு கிளியர் ஆயிடுச்சா? இது கிளியர் ஆனாதான் நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க, இது கிளியர்ட் ஆயிடுச்சானு. பிகாஸ் நேத்து வந்து ஃபுல் அண்ட் பிளாங்க் அப்படின்றது சில பேர்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த செக்ஷன் 54 பாருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் என்டார்ஸ்ட் இன் பிளாங்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஈவன் அல்தோ ஒரிஜினலி பேயபிள் டு ஆர்டராகவே அது இருந்தாலும் கூட, ஆர்டர்னா என்னது, அடுத்தடுத்த பர்சனுக்கு அது என்ன ஆகிட்டே இருக்கும், நெகோசியேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அது பிளாங்கா இருந்துச்சுனால் அதுக்கு பேர் என்னது,
பியரர் தான், பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்றத என்ன சொல்றாங்கன்னா இந்த செக்ஷன் 54ல வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த செக்ஷன் 54ல நான் உங்களுக்கு இப்போ நான் ஒரு இன்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். சோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு என்டார்ஸ்மெண்ட் இருக்கு. ஒரு என்டார்ஸ்மெண்ட் வந்து இருக்கு. இதுல வந்து பே டு யாருடே தெரியாது. ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதுல வந்து நான் சிக்னேச்சர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இது வந்து நான் வந்து ஒரு பர்சனுக்கு கொடுப்பேன் இல்லையா, பட் நான் அதுல நேம் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணாம இந்த என்டார்ஸ்மெண்ட்டை நான் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அசோக் சாருக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல நான் வந்து யாருன்னு நான் மென்ஷன் பண்ணல. இப்ப நெக்ஸ்ட் இப்ப இது வந்து அசோக் சார் கிட்ட இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இத வந்து இவங்களும் பே டு அப்படின்னு போட்டு என்ன பண்றாங்கன்னா சென்னம்மாள் மேம் கிட்ட இதை கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ இப்ப வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா சென்னம்மாள் மேம் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்றாங்க, இதுல எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாம இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல பே டு யாரோட பேரு போட்டுக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் சார் இந்த மாதிரி போட்டு சென்னம்மாள் மேம் கொடுத்துக்கிடலாம். சோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து இப்படி வந்து சென்னம்மாள் மேம் வந்து கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இது என்னவா ஆயிரும், என்ன என்டார்ஸ்மெண்ட் இது? ஆர்டர் இல்ல ஆர்டர், பட் இது என்ன என்டார்ஸ்மெண்ட்? இட் இஸ் an ordered instrument தான். இது என்ன என்டார்ஸ்மெண்ட்? இது பிளாங்கா ஃபில்லா? ஃபுல் என்டார்ஸ்மெண்ட். ஃபுல்லி ஆர்டர். மேடம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது blank, செகண்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்குது blank, அதுக்கப்புறம் ஃபில்லிங், அதுக்கப்புறம் ஃபில். சரியா? இப்ப வந்து இப்ப இன் கேஸ் ஆஃப் இதுல வந்து சுரேஷ் சாரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இல்லாம என்ன பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் சென்னம்மாள் மேம் கிட்ட தானே இது இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, எந்த பெர்சன் நேமே மென்ஷன் பண்ணாம இவங்க சைன் போட்டு யார்கிட்ட கொடுக்குறாங்க, லோகேஸ்வரன் சார் கிட்ட கொடுக்குறாங்க. இப்படி பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணாம ஆர்டரா அடுத்தடுத்த பெர்சனுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா இது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, ஆர்டரா இருக்கு இல்லையா, அடுத்தடுத்த பெர்சனுக்கு இது போய்கிட்டே இருக்கு. அப்படி போனாலும் எப்படி போகுது, பிளாங்கா தான் என்ன போகுது. அப்ப அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க இதுல லாஸ்ட் லைன் பாருங்க, although ஒரிஜினலி பேயபிள் டு ஆர்டர், ஒரிஜினலி ஆர்டரா அவங்க பே பண்ணினாலுமே அது என்னதான் பேயபிள் டு த பியனரா தான் என்ன செய்யணும், கன்சிடர் பண்ணணும். பியனர்னா என்ன சொல்லியிருக்கேன், பிளாங்கா தான் என்டாஸ் ஆயிருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன். இது கிளியரா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? மேம் கடைசி பாயிண்ட் மட்டும் ஒரு விஷயம் ரிப்பீட் பண்றீங்களா மேம்? ஓகே ஓகே. அதாவது பேராக் பாத்தீங்கன்னா தெரியும், பேயபிள் டு ஆர்டர், ஆர்டராவே இப்ப யாரு பே டு யாரோ ஒரு பர்சன் நேம் மென்ஷன் பண்ணாம நான் வந்து சைன் போட்டு அசோக் சார்ட்ட கொடுத்துட்டேன். அசோக் சாரும் எந்த பர்சன் மென்ஷன் பண்ணாம சென்னம்மாள் மேம் கிட்ட கொடுத்துட்டாங்க. சென்னம்மாள் மேமும் யார்கிட்ட கொடுத்துருக்கேன்றத மென்ஷன் பண்ணாம என்டாஸ் பண்ணி லோகேஸ்வரன் சார் கிட்ட கொடுத்துட்டாங்க. இது எப்படி இருக்கு, ஆர்டரா இருக்கு அடுத்தடுத்து இல்லையா. இது வந்து ஆர்டர்டு, ஈவன் இது ஆர்டரா இருந்தாலுமே இதுல எந்த ஒரு பேருமே மென்ஷன் பண்ணல. அப்ப இது வந்து என்னது அப்படின்னா பியரர். இது என்னது, பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுதான் என்னன்னா பிளாங்கா இருக்கிறதுனால இது பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஈவன் தோ இட் இஸ் இன் ஆர்டர், இட் ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் அ பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கிளாரிஃபை ஆயிடுச்சா? ஓகே மேம். ஓகே ஃபைன். இப்ப வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் மூவ் ஆன் பண்ணலாம். செக்ஷன் 55. யா சூப்பர் மேம், थैंक यू. செக்ஷன் 55 யார் இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்க? சதீஷ் சார். சதீஷ் சார். ஓகே. சதீஷ் சார் வந்து இங்கிலீஷ்ல வாசிக்கட்டும், சென்னம்மாள் மேம் வந்து தமிழ்ல வாசிங்க மேம். சதீஷ் சார் ஏதோ இல்ல எக்ஸ்ட்ரா இல்ல ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும்.
இல்ல இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட் மட்டும். சோ இது வந்து கிராஸ் செக்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகுமா இல்ல எல்லா செக்ஸ்க்கும் வருமா? ஏன்னா இங்க கிராஸ் செக்னு கொடுத்திருக்கிறதுனால கேக்குறேன். எஸ், இது வந்து கிராஸ் செக்குக்கு மட்டும். மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ண முடியும்? நான் ஒரு புக்ல நான் ரெஃபர் பண்ணும்போது இதுல மேக்சிமம் அப் டு 5% அப்படின்னு நான் பார்த்திருந்தேன். அதே மாதிரி இது கிராஸ்ட் செக்குக்கு மட்டும்தான் அப்படின்றதையும் பார்த்து. கிராஸ் செக் அப்படின்னா என்னன்னா, அந்த நம்ம செக் நம்ம கொடுக்கும்போது அந்த அமௌண்ட் வந்து நம்ம பேங்க்லயே வந்து பேக்கப் ஆகிடுறது. அதுதானே சதீஷ் சார்? சரி, ஆக்சுவலா கிராஸ்ட் செக்குங்கிறது வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ல மட்டும்தான் இது பண்ணிக்க முடியும். நீங்க கேஷா வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதுதான். ஸோ உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஜென்ரலா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எல்லாமே வந்து நம்ம நார்மல் ப்ராக்டிஸ்ல என்ன பண்ணுவோம்னா பின்னாடி திருப்பி என்டாஸ்மெண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ நான் இது வரைக்கும் ஒரு 4-5 ப்ராக்டிக்கலா நான் பண்ணது ஒரு 4-5 வரைக்கும் பண்ணியிருக்கேன். பட் மேக்சிமம் எவ்வளோங்கிறது தெரியல. நம்ம இந்த பே டூன்லாம் எழுத மாட்டோம் ஜென்ரலா பின்னாடி வந்து சைன் மட்டும் பண்ணி மட்டும் கொடுக்கும். ஏன்னா வந்து அங்க பின்னாடி யாரையுமே நம்ம குறிப்பிடலங்கிறது. ஸோ அந்த இதுதான். ஸோ இந்த பே டூ எழுதி இவங்க சொன்னாங்களா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எழுத மாட்டோம். வெறும் சைன் மட்டும் பண்ணி அப்படியே கை மாத்திட்டே இருப்போம். இதுதான் வந்து வழக்கத்துல இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே. ஓகே. ஸோ ஆக்சுவலா நான் நேத்து உங்ககிட்ட நான் போட்டு காமிச்சேன் இல்லையா, என்டோர்ஸ்மெண்ட்ல வந்து என்ன அப்படின்னா வந்து பிளாங்க் என்டோர்ஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது. அதுல வந்து பே டூலாம் இருக்காது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். நேத்து பார்த்தோம் பாத்தீங்களா, இதுல வந்து வெறும் என்டோர்ஸ் மட்டும் தான் வந்து பண்ணிருப்பாங்க, எதுவுமே எழுதியிருக்காது. ஃபுல்லில மட்டும்தான் எந்த பர்சனுக்குன்றது எழுதியிருக்கும். ஸோ இப்ப நான் சொன்னது வந்து உங்களுக்கு இலிஸ்ட்ரேட்டிவ்காக நான் வந்து உங்களுக்கு எழுதுனது. ஓகே, ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மூவ் ஆன், ரீட் பண்ணலாம் சார். இல்ல வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்ல இந்த 54ல சொல்லலாம். எல்லாம் போடுங்க, நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போய். எனிஒன்? சூப்பர் சார், தேங்க்யூ சார். அடுத்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம நாச்சியார் மேடம், அட்வொகேட் நாச்சியார். எஸ் சார், தமிழ்ல வாசிக்கவா சார்? தமிழ்லையா? ஓகே மேம், தமிழ்ல செல்லமான் வாசிப்பாங்க. நீங்க நெக்ஸ்ட் வாசிக்கோங்க. அகல்யா மேம். அகல்யா மேம். ஓகே, அருணாதேவி மேம், நீங்க இங்கிலீஷ்ல வாசிக்கலாம் மேம். அருணாதேவி மேடம் இங்கிலீஷ்ல ரீட் பண்றேன்னு சொல்றாங்க சார். நீங்க வாசிங்க மேம். Section 55. Conversion of endorsement in blank into endorsement in full. If a negotiable instrument, after have been endorsed in blank, is endorsed in full, the amount of it cannot be claimed from endorser in full, except by person to whom it has been endorsed in full, or the one who derived title through such person. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாற்றுமுறை அலுவலக சட்டம் 1881 பிரிவு 55 வெற்று குறிப்பினை முழு மேற்குறிப்பாக மாற்றுதல். ஒரு முறையாவணம் வெற்று மேற்குறிப்பெழுதப்பட்டிருப்பதன் பின்பு முழு மேற்குறிப்பாக அது மாற்றப்படுமாயினும் அதற்குரிய தொகை முழுவதையும் மேற்குறிப்பெழுதுனரிடமிருந்து எந்த நபருக்கு அது முழு மேற்குறிப்பெழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நபரால் அல்லது அத்தகைய நபரின் வழியாக உரிமை மூலம் அடைய பெற்றிருக்கிற ஒரு நபரால் தவிர உரிமை கோரிக்கை செய்ய முடியாது. நன்றி மேம். நன்றி சார். தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா செக்ஷன் 49 and 55 சேம் ஹெட்டிங்கா இருக்கு. பட் என்ன மேட்டர்ஸ், வாட் இஸ் த மேட்டர் செக்ஷன் 45 and 55 கன்வைஸ் அப்படின்னா, செக்ஷன் 45ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது பீன்ற பர்சன் இருக்காரு. பீன் வேணா, ஒரு நேமே நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இப்ப வந்து அசோக் சார் வந்து இருக்காங்க. ஓகேவா? இப்ப அசோக் சார் என்ன பண்றாங்க அப்படின்னா,
ஒரு ஓகே ஒரு செக் வாட் எவர் அது என்டாஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படி என்டாஸ் பண்ணிருக்காங்க பிளாங்கா இருக்கு ஓகேவா ஜஸ்ட் என்டாஸ் மட்டும் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா என்கிட்ட கொடுத்துட்டாங்க இத வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க ஓகே இப்ப நான் என்ன பண்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இட் இஸ் இன் பிளாங்கா இருக்கு ஜஸ்ட் அசோக் சாரோட சைன் மட்டும் இருக்கு ஓகேவா இப்ப இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்கிட்ட இருக்கு நான் இத அப்படி என்ன பண்றேன் அப்படின்னா கலை சார் கிட்ட நான் வந்து குடுக்குறேன் ஓகேவா இத நான் எப்படி குடுக்குறேன் அப்படின்னா இந்த பிளாங்கா என்கிட்ட இருக்குல்ல இந்த யார் என்டோஸ் பண்ணது அசோக் சார் என்டோஸ் பண்ணது இதுல நான் என்ன பண்றேன் பே டு கலை சார் சோ மிஸ்டர் கலை அப்படின்னு நான் போட்டு என்ன பண்றேன்னா இவங்க கிட்ட குடுத்துட்டேன் ஓகேவா இதுல இந்த ரேஷ்மா அப்படின்றவங்களோட கேரக்டர் இதுல எங்கேயாவது இருக்கா இல்ல இதுல வந்து கிடையாது இதுல வந்து யாரு பே டு யாருக்கு குடுக்குறேன் கலை சார் குடுக்குறேன் இதுல வந்து என்டாஸ் பண்ணிருக்கிறது யார் என்டாஸ் பண்ணிருக்கா அசோக் சார் வந்து பண்ணிருக்காங்க ஓகேவா இப்ப வந்து இதோட இந்த ஃபார்ம் ஆஃப் இது இருக்கு இல்லையா இப்ப இது வந்து யாருக்கும் இடையில இருக்கும் அப்படின்னா கலை சாருக்கும் அசோக் சாருக்கும் தான் இதுல நான் ஈவன் தோ அதை நான் கொடுத்திருந்தாலுமே ஐ எம் நாட் லைபிள் இதுல நான் லைபிள் கிடையாது ஓகேவா ரேஷ்மா இஸ் நாட் லைபிள் அஸ் என்டாசர் நல்லா கவனிச்சுக்கோங்க இண்டோசரா யார் லைபிள் கிடையாது ரேஷ்மா வந்து லைபிள் கிடையாது இதோட இந்த ரைட்டிங் இருக்கு இல்லையா இந்த ரைட்டிங் வந்து யாருக்கும் இடையில ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா அசோக் சாருக்கும் கலை சாருக்கும் இவங்க 2 பேருக்குள்ளதான் என்ன ஆகும் ரைட்டிங் வந்து ஆப்ரேட்ஸ் வந்து ஆகும் இதுதான் செக்ஷன் 49 வந்து சொல்லுது ஓகேவா இப்ப செக்ஷன் 50 இத கனெக்ட் பண்ணி வரும் சோ இதுல என்ன அப்படின்னா நல்ல எக்ஸாம்பிள் கவனிச்சுக்கோங்க சேம் அசோக் சார் இருக்காங்க சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா பிளாங்கா என்ன பண்றாங்க என்டாஸ் பண்ணி என்கிட்ட வந்து குடுக்குறாங்க ஓகேவா என்கிட்ட குடுக்குறாங்க நான் என்ன பண்றேன்னா சேம் இத பிளாங்கா என்ன பண்றேன் அப்படின்னா கலை சார் கிட்ட நான் கொடுக்குறேன் ஓகேவா இப்ப கலை சார் என்ன பண்றாங்க அப்படின்னா யார்கிட்ட குடுக்குறாங்கன்னா பிரியா மேம் கிட்ட குடுக்குறாங்க ஓகேவா இவங்க என்ன பண்றாங்க பிரியா மேம் கிட்ட குடுக்குறாங்க எப்படி குடுக்குறாங்கன்னா பிளாங்கா குடுக்கல கொடுக்காம எப்படி குடுக்குறாங்கன்னா பே டு பிரியா மேம் இப்படின்னு போட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா யாரு கொடுத்த செக் அந்த என்டாஸ் பண்ணினத அசோக் சார் போட்டத சோ இங்க அசோக் சாரோட தான் என்டாசியா வந்து இருப்பாங்க என்டாசர் சோ இப்படி போட்டு கொடுத்துடுறாங்க ஓகேவா இப்ப இந்த பிரியா மேம் இருக்காங்கல்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல ஓகேவா இந்த செக்ல என்ன பண்ணல என்டாஸும் பண்ணல எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாம இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது டைரக்டா சரவணன் சார் கிட்ட கொடுத்துட்டாங்க இப்ப சரவணன் சார் கிட்ட இருக்கிறது என்ன இருக்கு பே டு அந்த பர்சன் ஓகே போட்டு இப்படி இருக்கு இந்த மாதிரி இப்ப வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா இதுதான் இருக்கு இப்ப வந்து இதுல வந்து யாரு வந்து பிளாங்கா இருந்தத ஒரு செக்கோ இத வந்து யாரு வந்து ஃபுல்லா மாத்துனது பிளாங்கா இருந்தத அந்த பிளாங்க் என்டாஸ்மெண்ட ஃபுல் என்டாஸ்மெண்டா மாத்தினது யாரு ஓகே காவு அசோக் சார் ஓகே ஃபைன் ஓகே சோ இப்ப வந்து பிளாங்க் ஓகேவா சோ இப்ப பிளாங்கா இருக்கு காவு அசோக் சார் கிட்ட இருக்கிறதும் பிளாங்க் அவங்கதான் பிளாங்கா ரேஷ்மா என்கிட்ட கொடுத்துருக்காங்க நானும் பிளாங்கா யார்கிட்ட கொடுத்துருக்கேன் கலை சார் கிட்ட கொடுத்துருக்கேன் கலை சார் என்ன பண்றாங்கன்னா நான் வந்து பிளாங்கா கொடுத்தத நேம் எழுதுறாங்க ஒரு பர்சனோட நேம் எழுதி அவங்க பிரியா மேம் கிட்ட கொடுக்குறாங்க சோ பிரியா மேம் என்ன பண்றாங்க கிட்ட என்டாஸும் பண்ணல எதுவுமே பண்ணல இதை டிரெக்டா என்ன பண்றாங்க இவங்க கிட்ட கொடுக்குறாங்க சோ அப்ப இதுல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்
சொல்லுங்க. இதுல வந்து யாரு பிளாங்க ஃபில்லா மாத்துனது? எனி கன்ஃபியூஷனா இல்ல எல்லாருமே ரொம்ப சைலண்டா இருக்கும்? தேர்ட் பர்சன் மேம், இந்த கலை சார். கலை சார் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இத வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிளாங்கா இருந்தத ஃபுல்லா வந்து மாத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப பிரியா மேம்க்கு யாருகிட்ட இருந்து தான் கேட்க முடியும் அப்படின்னா கலை சார் கிட்ட இருந்து தான் கேட்க முடியும். கலை சாரை தான் என்ன பண்ண முடியும்னா கிளைம் வந்து பண்ண முடியும். ஓகேவா? இந்த அசோக் சாரையோ இந்த ரேஷ்மா மேம்கையோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா எகெயின்ஸ்ட் ஒரு கேஸ் கூட என்ன பண்ண முடியாது, இவங்க வந்து ஃபைல் பண்ண முடியாது. இவங்க 2 பேருக்குள்ளதான் ரெஸ்பான்சிபிள். அதாவது பிரியா மேம்க்கு அமௌண்ட் எதுவும் டெலிவர்ட் ஆகல அப்படின்னாலுமே இவங்க யார்கிட்டதான் போக முடியும், கலை சார் கிட்ட தான் போக முடியும். ஏன் அப்படின்னா பிளாங்கா இருந்ததை இவங்க தான் ஃபில் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்ப இவங்க தான் போவாங்க. நீங்க இந்த செக்ஷனை வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது the amount of it cannot be claimed from the endorser except by the person to whom endorsed in full. அதாவது அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து யாரு வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த பெர்சன் கிட்ட யாரு சரவணன் சார் வந்து போய் கேட்க முடியாது. ஆனா ஒரு எக்ஸெப்ஷன். என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா யாரு வந்து அந்த பிளாங்க் என்டோர்ஸ்மெண்ட்டை ஃபில் என்டோர்ஸ்மெண்டா மாத்துனாங்களோ, மாத்தி ஒரு பெர்சனுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா பிரியா மேம்க்கு, இவங்க மட்டும் என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னா கலை சார் கிட்ட போய் கேட்டுக்கலாம். அதுதான் லாஸ்ட் லைன்ல கொடுத்திருப்பாங்க. எக்ஸெப்ட் பை த பர்சன் டு ஹூம் இட் ஹாஸ் பீன் என்டார்ஸ்ட் இன் ஃபுல். எந்த பெர்சனால அந்த பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட் ஃபுல்லா அனுச்சோ அல்லது அந்த டைட்டில்ல கொடுத்திருக்காங்களோ, டைட்டில்ல கொடுத்தது யாரு பிரியா மேம்க்கு கொடுக்குறேன்னு அந்த டைட்டில் கொடுத்தது யாரு கலை சார். இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல பிரியா மேம் என்ன பண்ணிக்கலாம், கலை சாரை போய் கேட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ சரவணன் சார் வந்து யார்கிட்ட போய் கேட்பாங்க? இத வந்து பிளாங்கா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பிரியா மேம் வச்சுக்காம பிளாங்கா கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த சரவணன் சார் வந்து யார போய் கேட்பாங்க? யார கேட்பாங்க? பிளாங்க் செக் பிளாங்கா என்டோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா காவோ அசோக் சார் அண்ட் ரேஷ்மா மேம், இவங்க 2 பேருக்கு எகைன்ஸ்டா இவங்க என்ன பண்ணலாம்னா அதாவது கேஸ் வந்து சூட் என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது. இப்ப கிளியரா புரியுதா? இந்த செக்ஷன் இதுதான் இந்த செக்ஷன். எஸ் மேம், அண்டர்ஸ்டாண்டபிள் மேம். எஸ், இதுதான் அந்த சென்டென்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப்டர் ஹாஸ் பீன் என்டார்ஸ்ட் இன் ஃபுல் என்டார்ஸ்ட் இன் பிளாங்க் இஸ் அப்படி ஃபர்ஸ்ட் பிளாங்கா இருக்கு, அடுத்து ஃபுல் ஆகுது. அந்த அமௌண்ட் என்ன பண்ண முடியாது, ஃபில் பண்ணவங்கிட்ட இருந்து கலை சார் கிட்ட இருந்து சரவணன் சார் கேட்க முடியாது. அதுதான் கொடுத்திருக்காங்க. the amount it can't be claimed from the endorser in full except ஒரு எக்ஸெப்ஷன். யாரு வந்து இந்த பெர்சனுக்கு இந்த டைட்டில கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட டைரக்டா போய் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஆனா ப்ரீவியஸ் செக்ஷன்ல என்ன பார்த்திருந்தோம், அப்படி பார்க்கல. அதுதான் என்னன்னா போன செக்ஷனுக்கும் இந்த செக்ஷனுக்கான டிஃபரன்ஸ். கிளாரிஃபை ஆயிடுச்சா? இதுதான் என்னன்னா செக்ஷன் 55. செக்ஷன் 51ல இருந்து 55 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச். இதுல ஏதோ யாருக்கும் சந்தேகங்கள் இருந்தா கூட இப்போ கூட கேட்கலாம், இல்ல மேலும் ஏதோ அடிஷனல் பாயிண்ட் இருந்தா கூட சொல்லலாம். எனி டவுட்? ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அபிநயா மேம்.